ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ்க்கே வந்து 3 பீச்சில் பார்க்காத ஒரு விஷயங்க பார்க்குறோம். நான் கேமரா அங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே தெரியுதா. இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே. ஒரு ரஷ்ஷான ட்ரெயினில் ரன்னிங்லாம் போயிடுறேன். நம்ம நம்மளோட 5th டிஸ்ட்ரிக்ட் ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் ஆகிட்டோம். இங்கே உள்ளே வரும்போதே எக்கச்சக்கமான போட்ஸ், அதுவுமே அந்த ஹவுஸ் போட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அங்கங்கே போயிட்டே இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெளியே தான் பார்த்துட்டு இருந்தாங்களே. நம்ம இன்னும் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போக போக எக்கச்சக்கமான போட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ்க்கே வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கோட்டைம்லேருந்து பாதியில் வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. எப்போ வந்து இந்த ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் என்டர் ஆனமோ எல்லாருமே ரொம்ப ஆக்டிவ் வெளியே தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்கே எல்லாருமே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் மாதிரிலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எக்கச்சக்கமான போட் போயிட்டு இருக்கு. ஆலப்புழையில் ஹவுஸ் போட்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு லைக் 4 மெம்பர்ஸ் போகிற மாதிரி, அப்புறம் ஸ்பீட் போட்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த கடலில் லைக் ஒரே நேரத்தில் இவ்வளோ போட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த வியூவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஆலப்புழோட அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சுனால தான் இங்கே போட் நிற்கிது. இந்த இடத்துல நம்ம ஆலப்புழா வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குமே. போட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தனால ரொம்ப தூரம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கேருந்தே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஆலப்புழா வந்து ஹவுஸ் போட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. 4 மெம்பர்ஸ் போகிற மாதிரி, அப்புறம் ஸ்பீட் போட், ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணுற போட்ஸு. ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சிட்டி தெரிகிற அளவுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ அந்த பில்டிங்லாம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இதே மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம வந்து கொச்சியில் பார்ப்போம். அண்ட் சிட்டிக்குள்ளே என்டர் ஆனோடனே நம்ம பார்த்தீங்கன்னா லைக் சைடில் எவ்வளோ போட் நிற்கிது பாருங்கள். லைக் சின்ன சின்ன போட் மாதிரி நின்றுருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி நம்ம கோட்டயம் டு ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்துட்டு அலப்பி ரீச் ஆகிட்டோம். நம்மளோட 5th டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இங்கே தான் வந்து ஆலப்புழாவோட அந்த கவர்மெண்ட் போட், ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் போட் ஜேட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் போட் சர்வீஸ் ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். 3 ஹார்ஸ் ட்ராவலு வேறு மாதிரி. நம்ம அங்கே கவர்மெண்ட் போட்டில் இறங்கணும்ல, அங்கேருந்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து, கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தோம். அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பில் இறங்கியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ரூமுக்கு நடந்து போனோம். ஒரு டார்மெட்ரி தான், இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். உள்ளே செக்இன் பண்ண வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க செக்இன்க்கு. அட்ரஸை பார்த்து எழுதிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன டேட்டுங்க? 15. சரி, ஓகே, செக்இன் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். ரூம் செக்இன் செஞ்சாச்சு. இதான் நம்ம ரூம். லைக் ஆனால் இன்னும் 2 பேர் யாராவது வருவாங்க போல். லைக் நைஸுங்க. நான் அப்புறமேட்டு இன்னும் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான். லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து வந்தாச்சு. பின்னாடி இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஸ்டே. ஒரு டார்மெட்ரி. உள்ளே வந்துட்டு 3 பெட் இருக்கும் ஒரு ரூமு. அண்ட் காமன் ரெஸ்ட் தான். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் செம்ம ஸ்பாட். லைக் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. போன ஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கங்கே இந்த மாதிரி லைக் ஏதோ ரிவர் மாதிரி இருக்குங்க, ஆர்டிஃபிஷியலாக அவங்களே மேக் பண்ணது. நம்ம கடந்த 3 பீச்சில் பார்க்காத ஒரு விஷயங்க பார்க்குறோம். சன்செட் ஃபைனலி. எப்போவுமே கரெக்டாக ஈவினிங் ஆன உடனே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது, ஒருலாம் க்ளவுட் ஆகிடுது. நேற்றுலாம் செம மழை. இப்போ தான் வந்துட்டு சன்னையே பார்க்க முடியுது ஈவினிங் டைமில். செம்மையாக இருக்குது. இன்னும் டைம் போக போக இன்னும் செம்மையாக இருக்கும். நம்ம இன்னும் கிட்ட போயிட்டு கவர் பண்ணலாம். இங்கே கூட்டமாக இருக்குதுங்க இந்த பீச். இங்கே பாருங்களேன், போட்டை வந்து கடல் வச்சுருக்காங்க. இந்த பீச்சோட சைடு ஃபுல்லாக வந்துட்டு பாலம் வந்து போகுது. ஏன்டா இந்த பக்கம் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியுது. லைக் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பேக் வாட்டர்ஸ், ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியாக இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு சிட்டிக்கு இந்த பக்கம் வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு ரூட் வேணும்ல, அதுக்காக பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பாலம் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், பேராகிளைடிங்காக, எனக்கு இது பேர் தெரியல. கிட்ட போயிட்டு வந்து செட்டாக பார்க்கலாம். சீக்கிரமாக அது மாதிரி பறக்கணுங்க.
ஓ, அவங்க கத்துறது இங்கே கேட்குது. அது என்னன்னே தெரியல. தூரத்தில் வந்து உங்களுக்கு தெரியுதா? லைக் தூரத்தில் ஏதோ வந்து கொம்பு கொம்பாக கடலில் இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரியல. இதே மாதிரி வந்து எங்கள் கோழிக்கோட்லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேமரா ரொம்ப ஒய்டாக தெரியுதுங்க. அதனால் லைக் நான் பார்க்குறத இங்கே பார்க்க முடியல. ஸோ நான் வந்துட்டு மொபைல்லே வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இதில் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஆனால் நல்ல கூட்டம். நம்ம கேரளாவில் ஒரு ஸ்பெஷல் இதுதான், எல்லா இடத்துலையும் வந்து சன்செட் ஆகும். தமிழ்நாட்டில் சன்ரைஸ் பார்க்க முடியும், இங்கே சன்செட் பார்க்க முடியும். அப்புறம் பீச்னால் ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த சன்செட்டை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேலே அப்படியே பீச்சில் அப்படியே சும்மா நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே பாருங்கள். தென் டிஜே மூலிமா ரெக்கார்ட் பண்ணுறதை காமிப்பேன். அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவில். நான் கேமராவை அங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே தெரியுதா? பேக் மேலே வச்சுருக்கேன். அப்படியே லைக் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். இங்கேயும் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் சும்மா அப்படியே உட்காந்துட்ருக்கேன். சன் கிட்டத்தட்ட செட் ஆகிடுச்சு. இந்த இடம் தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. சன் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பிட்டோம். இங்கே நைட்டில் எங்கே பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த போட்ஸ்லாம் நைட்டில் பார்த்தா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அந்த பக்கங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சைடு. ஓகே, அப்படியே சும்மா சிட்டியில் சுற்றிட்டு ரூம் போகலாம். இருங்க, பக்கத்தில் தான் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. போய் பார்ப்போம் அது எப்படி இருக்கு. இங்கே சிக்னலை க்ராஸ் பண்ணி போகணும், ரயில்வே ட்ராக்கை. ட்ரெயின் வருது போல், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். இருங்க, நம்ம லைட் ஹவுஸ் இங்கேயே கவர் பண்ணிட்டோங்க. நம்ம போகலாம் தேவையில்லை, ட்ரெயின் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். லைட் ஹவுஸ் இங்கேயே இருக்க பாருங்க. ட்ரெயின் எல்லாம் பார்க்கலங்க, அது வர லேட் ஆகுது. நான் அப்படியே லைட் ஹவுஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஒன்றே ட்ரெயின் வந்துருச்சு. இந்த பாலம் பாருங்களேன். இந்த பாலம் பேர் வந்து முப்பாலம் த ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கு கூகுளில். இங்கே ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க. இது ஒரு ஜங்ஷன் மாதிரி 4 ரோடி கனெக்ட் பண்ணுது இந்த பிரிட்ஜு. இதான் அந்த முப்பாலம் த ஹெவன். எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் தான். அதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜோட ஒரு ஃபுல் லுக்கை பாருங்கள். அப்புறம் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்கே வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதனாலே அங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபுல்லாக வந்துட்டு செம்ம டென்ஸாக வந்து பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஈவன் வந்து அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருந்தேன். அங்கே கூட அவ்வளோ டென்ஸ் அந்த ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் செட்டப்பில் அந்த ரெஸ்டாரண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே லைக் சும்மா 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க அந்த ஹோட்டலில். லைக் ஜஸ்ட் அந்த வியூக்காக மட்டுமே அங்கே போனேன். நம்ம டார்மெட்ரி செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு நம்ம வந்து ஏற போகிறோம். ஏன்னா இங்கேருந்து போனால் நிறைய நடக்கணும். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்துட்டு ஆலப்புழா பீச் மறுபடியும் வந்திருக்கோம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் பீச்சு. இங்கே ஒரு ஸ்பாட் நான் கூகுள் மேப்பில் நேற்று பார்த்தேன். ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன். மினி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிருந்தாங்க. கிட்ட போய் பார்ப்போம். பீச் செம்ம வெயிலாக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய கடைகள் வந்து வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. அண்ட் இந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப வந்து வெயிலாகவே இருந்துச்சு. வீடியோவில் தெரியல, நல்ல வெயில் ஆக்சுவலாக. அந்த மரத்தினால எந்த ஒரு நிழலும் பெருசாக அங்கே வரவே இல்லை. ஸோ நல்லா சீக்கிரமாக அங்கே வந்து கிளம்பிட்டு அப்புறம் ஓகே அவ்வளோதான். நம்ம பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம். அண்ட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டை நம்ம இங்கேயோட முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப். இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே. ஒரு ரஷ்ஷான ட்ரெயினில் ரன்னிங்லாம் போயிருந்தேன். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அகெயின் சைனிங் ஆஃப்.